ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாய சார் டெக் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மேடம் சில்ட்ரன்ஸ் பர்த்டே எடிட்டிங் போஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மாதிரி பர்த்டே எடிட்டிங்க்கு தேவையான அசெட்ஸ் அண்டு பேக்ரவுண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எதாவது சேனலை ஃபஸ்ட் டைம் வர மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பர்த்டே எடிட்டிங்க்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதேமாதிரி இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற பர்த்டே எடிட்டிங் போஸ்ட்டோட பேக்ரவுண்ட்ஸ் அண்டு அதோட அசெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சார்ட் ஆப்பில் தான் வந்து மேக் பண்ண வரோம். ஸோ பிக்சார்ட் ஆப் ஓன் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பர்த்டே எடிட் பண்ண போகிறோமோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்ட்ரனுக்கு தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ சில்ட்ரனோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில்ட்ரனை வச்சு எடிட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டில் நிறைய ஒயிட்லேயே இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறேன். பொசிஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீழே சைஸில் இருக்கும் அதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லேயருக்கு மேலேயே வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண மாதிரியே வந்து தெரியாது. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலூன் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ண வரும். ஸோ கேக் இமேஜஸ், ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ண வரும். இந்த மாதிரி பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஆட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேக் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான போஸ்ட் எடிட் எப்படி பண்ணுறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இமேஜுக்கு எந்த பிஎன்ஜிக்கு வந்து செட் ஆகுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஷேடோ வச்சுக்கணும். ஸோ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இமேஜ் வந்து நல்லா இருக்காது. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லா இமேஜையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போயிட்டு பிளாக் ஷேடோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேடோ இமேஜஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இந்த ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட லேயர் போஸ்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண மாதிரியே வந்து தெரியல. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா? அந்த லேயர் ஐக்கானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட மெயின் இமேஜை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ டூப்ளிகேட் பண்ணி ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 இமேஜாக வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு 10 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சிங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ்ல இருக்கும். ஸோ பிஹேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க அவ்வளோ இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாரி நான் வச்சீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஃபிளிப் அண்ட் ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷன்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணி வச்சுக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேன்ல வந்துச்சு. இப்போ மேல இருக்கிற லேயர வந்து கிளிக் பண்ணி, ஸோ அந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் இமேஜுக்கும் பின்னாடி வந்து எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட்ல வந்து இருக்கும். ரொம்பவே வந்து பார்க்க சூப்பராவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த நம்ம டிரான்ஸ்பரண்டா வச்சோம் இல்லையா? அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட மெயின் இமேஜோட லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்க மாரியே வச்சுக்கங்க. அப்பதான் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்ன்னு இருக்கும். அதில போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்னு இருக்கும். அதில போயிட்டு உங்களுக்கான போஸ்ட்டோட கலர் கரெக்ஷன் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க வந்து கலர் கரெக்ஷன் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில போயிட்டு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்பில்டா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ஷன் பண்ணி லேயர்ஸா இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீசெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, உங்களோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ வந்து ஈஸியா வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேல இருக்கிற டவுன்லோட் ஐகான கிளிக் பண்ணி, ஸோ சேவ் அஸ் டூ ஜேபிஜி அத குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு சிம்பிளான பர்த்டே போஸ்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்க ஒரு வீடியோல பார்த்தோம். ஸோ இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பை பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.